ஹலோ ஹியூமன்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆகாஷ் பிளான். நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் எடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசாங்கம் வந்து மாநில அரசாங்கத்துக்கு ஒரு சில விதிகளை வச்சுருக்காங்க. அதுதான் என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம், எபோலா வைரஸ் வந்து ஜெர்மனியில் இப்போ வந்து அட்டாக் பண்ணிகிட்ருக்கு, ரொம்ப அங்கே வைரலாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இது வந்து சவுத் ஆஃப்ரிக்கா, காங்கோ, உகாண்டா அங்கெல்லாம் வந்து பாதிப்பு இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம். இந்தியாவில் வந்து பாதிப்பு இல்லை. பட் வந்து WHO வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா நாட்டுக்குமே வந்து இந்த எச்சரிக்கையை வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் மத்திய அரசாங்கம் வந்து மாநில அரசாங்கத்துக்கு ஒரு சில விதிகளை வச்சுருக்காங்க. என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இங்கே வைரஸ் இல்லைனாலுமே ஃபாரின்லேருந்து இங்கே வரவங்க வந்து வரவங்களுக்கு சப்போஸ் வந்து ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா அதை வந்து டெம்பரேச்சர் டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்தோடனே அவங்க டீட்டெயிலை வந்து செப்பரேட்டாக வந்து கலெக்ட் பண்ணி 21 டேஸ் வந்து வாட்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் மறுபடியும் என்னென்ட்டு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் சந்தேகப்படுற மாதிரி ஏதாவது சிம்டம்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டீட்டெயில்ஸை வந்து புனேயில் ICMR அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசோசியேஷனுக்கு இந்த டீட்டெயில்ஸ்லாம் சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைஸாக இருந்து சப்போஸ் அவங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் இருக்குதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா, அவங்களுக்குன்னு செப்பரேட்டாக வந்து ஹாஸ்பிட்டல், டாக்டர்ஸ், அது ஆம்புலன்ஸ் எல்லாமே வந்து செப்பரேட்டாக தயார் நிலையில் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கம் வந்து மாநில அரசாங்கத்துக்கு அறிவுறுத்தியிருக்காங்க. அதனால் வர பேசஞ்சர்ஸ் எல்லாத்தையுமே இனிமேட்டு வந்து இந்த டேட்லேருந்து இன்றைக்கி தான் அந்த அறிக்கையை வந்து அறிவிச்சிருக்காங்க. பிரேக்கிங் நியூஸில் இருக்குது. அதனால் இனிமேட்டு வர பேசஞ்சர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த டெஸ்ட்லாம் எடுக்கப்படும். அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் வாங்கி வச்சுக்குவாங்க. அதனால் வந்து எல்லாருமே சேஃபாக இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த முடிவு எடுத்திருக்காங்க மத்திய அரசாங்கம். அதனால் இனிமேட்டு எல்லோரும் கொஞ்சம் சேஃபாக இருங்க. முடிஞ்ச அளவுக்கு பழைய மாதிரி நம்ம எப்படி இருந்தோமோ அந்த மாஸ்க் அதெல்லாம் தேவைப்படாது. இருந்தாலும் கொஞ்சம் சேஃபாக இருங்க. பதட்டமான நிலையில் தான் இருக்குது. ஏன்னா வந்து திடீர்னு இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை வந்து கொடுத்துருக்காங்க மத்திய அரசாங்கம். எல்லா ஸ்டேட்டுக்குமே இது வந்திருக்கு. யூனியன் பிரதேசம் எல்லாத்துக்குமே இது வந்து போயிருக்கு. அதனால் எல்லோரும் கொஞ்சம் சேஃபாக இருங்க, அலர்ட்டாக இருங்க.